ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபிதாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இது ஆடி கூழோட அம்மனுக்கு படைச்ச கருவாட்டு குழம்புங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கருவாட்டு குழம்பு நிறைய காய்கறிகளோடு சேர்த்து பண்ணியிருக்கோம். கூழோடு சேர்த்து சாப்பிடும்போது, சாதத்தோட, கஞ்சி வகைகளோட, சிறுதானிய கஞ்சி வகைகளோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் காய்கறிகள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். முள்ளங்கி, முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். முழுசாக பூண்டு உரித்து வச்சுருக்கோம் கொஞ்சம். இப்போ மொச்சப்பயிரை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு குக்கரில் போட்டு 5 விசில் விட்டு வச்சுருக்கோம். இப்போ கருவாடை நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு கழுவிக்கணும். நான் வாழை கருவாடை எடுத்திருக்கேன். இதில் முள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் சாப்பிட ஈஸியாக இருக்குன்றதால இந்த கருவாடு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் எடுக்கலாம். இதை வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு நம்ம கழுவணும். அதில் அழுக்கு, மண், உப்பு நிறைய இருக்கும் கருவாடில். அதனால கொஞ்சம் அதை கழுவி எடுத்துடணும். நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கழுவிக்கலாம். இப்போ எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். இது 10லேருந்து 15 பேருக்கு செய்ய போகிற குழம்பு இது. அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வரமிளகாய், பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டை இந்த மாதிரி நம்ம நல்லா இடிச்சிக்கணும். இடித்து போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மணமாக இருக்கும் இந்த குழம்பு. நம்ம முழுசாக போடுறதோட இந்த மாதிரி இடித்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 தக்காளி சேர்த்துருக்கேன் நான் இந்த அளவு குழம்புக்கு. இந்த குழம்பு நம்ம கூழுக்கு தான் வைக்கிறோம், அதனால் கொஞ்சம் கெட்டியாக வைக்க போகிறோம். நீங்கள் ரைஸ்க்கு வைக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியை கூட வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் டைலூட்டடாக வச்சுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. உப்பு வந்து பார்த்து போட்டுக்கணும், ஏன்னா கருவாடுலேயும் உப்பு இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கணும். வழக்கமாக நம்ம உப்பு குழம்புக்கு போடுறத விட இது கொஞ்சம் குறைவாக போட்டுக்கணும். இல்லாட்டி உப்பு அதிகமாகிடும் குழம்புல. கருவாடு போட்ட உடனே கருவாடில் இருக்க உப்பும் குழம்புல இருக்க உப்பும் சேர்ந்து அதிகமாகிடும். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கணும். இப்போ காய்கறிகளை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லா காயும் போட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கிக்கலாம். இந்த காய்கறிகள் கொஞ்சம் வதங்கணும். இப்போ மொச்சப்பயிறு சேர்த்துக்கலாம். இது வேக வச்ச மொச்சப்பயிறு. இதில் எல்லாமே இருக்குங்க. புரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, காய்கறிகளில் ஃபைபர் இருக்குது, புரோட்டீன் கருவாடில் இருக்குது, மொச்சப்பயிரில் புரோட்டீன் இருக்குது. ஒரு கம்ப்ளீட் மீலாகவே இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே போட்டுக்கலாங்க. காரம் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ தண்ணி காய்கறிகள் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன் நான் தண்ணி. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வைக்கணுன்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள் நல்லா வேகணும், அதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இல்லை சிலர் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே புளி சேர்த்துருவாங்க. நான் வந்து காய்கறி வெந்த உடனே தான் புளி சேர்ப்பேன், ஏன்னா சில டைம் காய்கறிகள் சீக்கிரமாக வேகாது. இப்போ முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் லேட்டாக வேகும், அதை செக் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறிகள் வெந்துருச்சு, நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். புளியில் திப்பியெல்லாம் எடுத்துட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து கெட்டியாக கரைச்சி நம்ம இது குழம்போடு சேர்க்க போகிறோம். இந்த புளியை சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம் குழம்ப. இப்போ புளி, உப்பு, காரம் எல்லாமே காய்கறி நல்லா இறங்கியிருக்கும். புளி தண்ணியோட வாசனையும் போயிட்டுருக்கோம், பச்சை வாசனை போயிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். நான் வாழை கருவாடு எடுத்திருக்கேன். இது முள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சாப்பிட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக எடுத்திருக்கோம். நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் எடுக்கலாம். இது குழம்புல ரொம்ப கரையாமல் இருக்கும், அதனால நான் இந்த கருவாடு எடுத்திருக்கேன். இப்போ கருவாடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நம்ம 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்க போகிறோம். 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு குழம்பு. கருவாடு வெந்திருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் கருவாடு. இப்போ கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இந்த கருவாட்டு குழம்பு கூழோட அட்டகாசமாக இருக்குங்க. கூழ் கெட்டியான கூழில் அதை கொஞ்சம் மேலே இந்த குழம்பை ஊற்றி அந்த காய்கறிகள்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு உணவாக இருக்கும். அது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு அதோட டேஸ்ட் கண்டிப்பாக தெரியும், நுனி நாக்கில் நிற்கும். நான் இந்த குழம்பு சிறுதானிய கஞ்சியோடு சாப்பிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.